அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குருத்தோலை ஞாயிறுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் I greet you all of you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த விசேஷித்த திருநாளிலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து 2 பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-15 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 19-28 வரை 2 பகுதிகளை நாம் வாசிக்கலாம். இன்றைய தலைப்புக்கான செய்தி, நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி குருத்தோலை ஞாயிறு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குருத்தோலை ஞாயிறு. எத்தனை பேர் ஓலையை பார்த்துருக்குங்க? இந்த நாட்களிலே நம்ம ஓலையை பார்க்குறது அறிவு. ஆனால் நம்முடைய கிராமங்களில் போனால் இன்றைக்கி கூட ஓலையில் குடிசை போட்டு வாழ்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. எத்தனை பேர் தெரியுமே? ஓரமாக இல்லையா, நதி ஓரமாக, ரோடு ஓரமாக, வெவ்வேறு நிலைகளில் ஓலைகளை அமைத்து குடிசை போட்டு வாழ்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. இந்த ஓலை நம்மை பார்க்கும்போது வேதம் குருத்து ஓலை, குருத்து ஓலை பார்த்துருக்கீங்களா? நம்ம இங்கே பழுத்து ஓலையாக தான் இருக்குது, குருத்து ஓலை இல்லை. குருத்து ஓலை என்பது மிகவும் இளமையான, மென்மையான, தொட்டால் நமக்கு ரொம்ப வழவழப்பாக இருக்கும் குருத்து ஓலை. இந்த ஓலை எதை காட்டுகிறது? வெற்றியின் சின்னம், மகிழ்ச்சியின் சின்னம், பசுமையின் சின்னம், வாழ்வின் சின்னம். ஆண்டவர் நம்மை அவிதமாக ஜீவன், இந்த குருத்தை பார்த்தாலே இதுக்குள்ள உயிர் இருக்குது, இது வளர்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? மரம், பனை மரம் இல்லையா, ஒலிவ மரம், பேரீச்ச மரம், இப்படிப்பட்ட மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து விரித்து கம்பளங்களை போட்டு தன் மேல் உடித்திருந்த ஆடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரை என்ன செய்தார்களாம்? மக்கள் வரவேற்றார்கள். அல்லேலூயா. எங்கே வரவேற்றாங்க? ரோட்டில். ரொம்ப கரெக்டாக சொல்கிறான். எருசலேமில் அவர்கள் வரவேற்கப்பட்டார்கள். ஆனால் கரெக்டாக சிவா சொன்னதுடா, ரோடு ஓரத்தில் தான் நான் பண்ணுறேன். வரக்கூடிய எருசலேமிலே வீதியிலே ஜனங்கள் இயேசுவின் வருகைக்காக காத்திருந்து அவர்களை வரவேற்றார்கள். அல்லேலூயா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் ரேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் லேசா. ஆண்டவர் எருசலேம் வீதியிலே பவனி வந்தார். எருசலேம் எங்கே இருக்கிறது? பலஸ்தீன தேசத்தில் இருக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தின் மைய பகுதி எருசலேம். ஒட்டுமொத்த உலகங்களின் மையமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது ஜெருசலேம். இந்த உலகத்தில் அதிகமான பிரச்சனைகளை, சண்டைகளை, யுத்தங்களை, போராட்டங்களை சந்தித்த ஒரு பட்டணம், நகரம் இருக்கும் என்று சொன்னால் எருசலேம். இந்த எருசலேம் வாசிகள், எருசலேம் மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கிறிஸ்தவர்களும் அதை உரிமை கொள்கிறார்கள். இஸ்லாத்தை சார்ந்த இஸ்லாமியர்களும் அதை உரிமை கொண்டாடுகிறார்கள். காரணம், எங்கள் மூதாதையர்களான ஆபிரகாம், இப்ராஹிம், மூசா, யோசேப்பு, எங்கள் மூதாதையர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அவர்களும் எங்களுக்கு இது சொந்தம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யூத குல எபிரேயத்தை சார்ந்தவர்களும் இது எங்கள் பூர்வீக தேசம் என்று சொல்லி உரிமை கொண்டார்கள். இந்த 3 பேருக்கும் சொந்தமான நாடாக பலஸ்தீன தேசம், இஸ்ரவேல் தேசம் இருக்கிறபடினாலே, அதனால தான் இப்போ நம்ம அரசாங்கத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, எருசலேமுக்கு போகணும்னு சொன்னால் 40,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க, பெனிஃபிட் அவங்க கொடுக்குறாங்க. புனித பயணம் போகிறதுக்கு எப்படி மெக்கா போகிறதுக்கு அரசாங்கம் கொடுக்குதோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எருசலேம் போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க.
இந்த எருசலேமிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு என்ன பண்ணுறோம்? அழகான ஒரு புனிதமான ஒரு இடத்தை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அது ஒரு நினைவு சின்னமாக உலகளாவிய திருச்சபையானது நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வீதியில் கிட்டத்தட்ட எருசலேம் பட்டத்தில் ஒரு 50,000 மக்கள் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பவனி சென்ற அந்த நாளில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே வந்தார்கள். நீங்கள் 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் அங்கே பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பவனியை பற்றி பேசுகின்றார் யோவான். 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய மரணத்தினுடைய உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கின்றோம். 4 நாளாயிற்றே நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். 4 நாளாயிற்றே நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான். மரியாளே, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமாண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். 4 ஆயிற்றே ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றான். அவன் திரும்ப உயிர் பெறுவான். எப்பொழுது? என்றைக்கு உயிர் பெறும் நாள் உண்டோ அந்த நாளிலே உயிர் பெறுவான் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, இப்போ நீ விசுவாசிக்கிறியா? உன் வாழ்க்கை நான் அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்ல, இப்போ நீ விசுவாசிக்கிறியா? நவ் யூ பிலீவ். क्या जीसु क्रिस्त मैंने विश्वास करे करियो परिबना परिम. இந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் நாள் நடக்கும் நாளிலே உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் உண்மை. ஆனால் அதற்கு முன்னதாகவே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கின்றவர்கள் மரித்தாலும் திரும்ப உயிர் பெறுவார்கள். ஹல்லேலூயா. இப்போ லாசரு இடத்துல ஆண்டவர் வந்தார், கல்லிடத்தில் வந்தார். லாசரு பார்த்துன்னு சொன்னார், லாசருவே எழுந்து வெளியே வா. இயேசு கிறிஸ்துடைய பவனி நாளில் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு உயிர்த்தெழுந்த கேள்விப்பட்டு அவங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரவை தெரிஞ்சுங்க, இவன் அவன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெருசலேம் கட்டான். யாரை பார்க்கறதுக்கு? ஆமாம், லாசரு உயிர்த்தெழுந்தான்னா யாரை பார்க்க வந்திருப்பான்? லாசரு பார்க்க வந்திருப்பான். அவன் அம்மா அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் பங்காளிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஐயோ செத்து போன ஆள் உயிரோடு வந்துட்டனாப்பா, அவனை பார்க்கலாமே அப்படி என்று சொல்லி அநேகர் இந்த உயிர்த்தெழுந்த லாசருவை காணும்படியாக பட்டணத்துக்கு வந்த ஒரு கூட்டம் உண்டு. வறியர்கள், ஏழ்மையானவர்கள். குறிப்பாக இந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ அங்கே இருக்கிற எல்லா யூதர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? அவங்க சொந்த ஊருக்கு வருவாங்க. உங்கள் ஊருக்கு போகிறீங்களா நீங்கள்? எங்கள் ஊரே எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், ரொம்ப நல்லவங்க நீங்கள்லாம். வருஷத்துக்கு ஒரு முறை பலஸ்தீன தேச இந்த யூத மக்கள் அவருடைய சொந்த தேசத்துக்கு செல்வது வழக்கம். அது விசேஷித்த ஒரு திருநாள். இந்த பஸ்கா பண்டிகையானது எதற்காக அனுசரிக்கப்படுகிறது சொன்னால், குறிப்பாக எகிப்தில் இருக்கிற மக்கள் விடுதலை பெற்று 430 ஆண்டுகள் விடுதலை பெற்று, அடிமைகளாக இருந்த மக்கள் விடுதலை பெற்று அவர்கள் வனாந்தரத்தை நோக்கி வெளியே வந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலை பண்ணினார். இதை நினைவு கூறு வண்ணமாக ஆண்டவர் எங்களை விடுவிச்சார். அடிமைத்தனத்தில் வாழ்விலிருந்து எங்களை விடுவிச்சார். பார்வோனின் கொத்தடிமையில் எங்களை மீட்டெடுத்தார் என்று இஸ்ரவேல் மக்கள் நினைவு கூறும் வண்ணமாக அவர்களுக்கு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. உலகெங்கிலும் இருக்க எல்லா யூதர்களும் அந்த நாளில் எருசலேமுக்கு வருவார்கள், அந்த பண்டிகையை திருவிழாவை கொண்டாட. இந்த நாள் தான் சரியான நாள். இப்பொழுது யூத மக்கள் எல்லாரும், எபிரேய மக்கள் எல்லாரும் ரோமர்களின் ஆதிக்கத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று சொந்த உரிமைகள் இல்லை. அவருடைய உரிமைகள் ஆக்கிரமிக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது.
அவர்களால் தங்கள் ரோம அரசு அதிகாரத்தின் கீழாக அவர்கள் தங்கள் இயல்பான வாழ்க்கை அவர்கள் செய்ய முடியவில்லை. மத ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள். பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள். ரோமர்கள் அனுபவிக்கிற அந்தஸ்துகளை இவர்கள் இழந்தார்கள். இப்படி கடினமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜா இருந்தால் நல்லா இருக்கு. அவங்க நினச்சி தப்பா ரைட்டா? எங்களுக்கென்று ஒரு அரசவை, எங்களுக்கொன்று ஒரு கேபினெட் மெம்பர்ஸ், எங்களுக்கென்று ஒரு அரசாங்கம், எங்களுக்கென்று எங்களுடைய அந்தஸ்தை நாங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கின்றோமோ அவைகளெல்லாம் பெற்று தருவதற்காக மேசையா என்கின்ற இயேசு கிறிஸ்து ராஜா வரப்போகிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த மோசேயை போல ரோமர்களின் ஆட்சியிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கென்று ஒரு நல்லாட்சி அமைத்து, சீக்கிரம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம என்ன யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு தெரில, யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல அரசவை அமைத்த இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீகம் பாதுகாக்கப்படும், நம்முடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படும், நம்முடைய அந்தஸ்துகள் எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றோமோ அவைகளெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து மீட்டு தருவார், அவர் நம்மளை ரட்சிப்பார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் கழுதையின் மீது பவனியாக வந்தார். போரிலே செல்கிறவர்கள் வெற்றி பெற்று திரும்ப வரும்போது குதிரை மேல் வருவார்கள். சில வீடுகளை பார்ப்பீங்க, குதிரையை மாட்டி வச்சுருப்பாங்க. ஏன் குதிரை மாட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் மாட்டினவங்க கண்டா கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும். சில வீடுகளில் கழுதையை மாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த கழுதைகளை அந்த கழுதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஏன் கழுதையை மாட்டி வைக்கிறாங்க தெரியுமா? யோகம் வருமா. குதிரையை மாட்டினா வீரம் வருமா. அங்கே வீரமோ இங்கே யோகமோ வருமா? வீரமும் வராது, யோகமும் வராது, இருக்கிறது இல்லாத போயிடும். ஏன்னா இந்த கழுதையும் தெரியல, அந்த குதிரையும் தெரியல. ஆண்டவர் இன்றைக்கு குதிரையை தேடி வரவில்லை, படிப்பாளிகளை தேடி வரவில்லை, பட்டதாரிகளை தேடி வரவில்லை, பணக்காரர்களை தேடவில்லை, உலகத்தில் அந்தஸ்துகளை தேடி வரவில்லை. உன்னை என்னை போன கழுதையை தேடி தானா இயேசு ராஜா வந்தார். இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. பாமர மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமூகத்தால் அந்தஸ்து இழந்து ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக ஆண்டவர் அமைதியின் அரசராக ஊர்வலம் வருகின்றார். கழுதையின் மீது, கழுதை இன்றைக்கு அதுக்கு யோகம் அடிச்சுக்க சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் யோகம். இந்த கழுதை கூட யோகம் அடிக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏற்றிக்கிட்டால் யோகம் வரும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த கழுதை இல்லை, வண்ணா மூட்டை சுமக்கிற கழுதை இல்லை. இந்த கழுதை மேலே இயேசு பவனி வந்தாருன்னா இந்த கழுதைக்கு நல்ல வாழ்வு வருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதை என்ன செய்யுமா? பொதி சுமக்குமா. கழுதை என்ன செய்யுமா? என்ன செய்யும்? இட்ட வேலையை தட்டாமல் ஒழுங்காக செய்யும். அதுக்கு எங்கேயும் யாரும் தெரியாது, அவன் யார் எஜமானி அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. போன்னா போவோம், நான் வான்னா வரும், ஏற்றிக்கினா ஏற்றிக்கும், இறக்குனா இறக்கிடும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கழுதை. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது அது கட்டப்பட்டிருந்த கழுதை, வாசல் அருகே இருந்த கழுதை. எத்தனை பேர் கட்டப்பட்டிருக்கீங்க? நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்களில், சாபங்களில், வியாதியில், பொருளாதாரத்தில் அநேக விதங்களிலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் 2 சீஷன்மாரில் கூப்பிட்டாரு,
ஒலிவ மலையில் இறங்கி வந்து பெத்பகே என்ற ஊரின் அருகே செல்லுங்கள். அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராகிலும் ஒருவன் நீங்கள் ஏன் இந்த கழுதையை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஆண்டவருக்கு தேவை. கழுதை யாருக்கு தேவை? டாங்கி. நம்ம எல்லாம் டாங்கி. ஆண்டவருக்கு தேவையான கழுதைங்க. எத்தனையோ கழுது இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு. ஆண்டவர் அத்தனை கழுதையும் செலக்ட் பண்ணல, அத்தனை குழந்தைகளையும் செயல்படல. அவர் அரசராக வரவில்லை. வேதம் சொல்கிறது, சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரும் திறந்து பைபிள் எடுத்துங்க. சீயோன் குமார்த்தியே மிகவும் கலிகூறு, மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ. கை இருந்தா தான் நம்ம கை தட்டுவோம். வார்த்தை சொல்கிறது, தேங்க்யூ. வார்த்தை சொல்கிறது, கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியாள் இல்லை, மரி என்பது குட்டி, ஏறி வரப்போகிறார் என்று 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இயேசு பவனி வந்தார். கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் சும்மா வரல, சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய நிறைவேறலாக இயேசு பவனி வந்தார். பாமர மக்கள், படிப்பறியாதவர்கள், வியாதிஸ்தர்கள், வேதம் சொல்கிறது, அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மக்கள் எதிர்பார்த்தது ரோம ஆட்சியை வீழ்த்தி யூதர்களின் ஆட்சியை நிலைவேற்றுவதற்காகத்தான் மேசியாவாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் மக்களை ரட்சிக்கும் ராஜாவாக வந்தார், பாதுகாக்கும் ராஜாவாக வந்தார், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்டும் ராஜாவாக வந்தார். அங்கே மக்கள் பல்வேறு நிலையிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். செல்வந்தர்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள். அந்த நாளிலே அவர் வந்து தேவாலயத்துக்கு நுழைந்து புறா விற்கிறவர்களையும், காசு மணி சேஞ்ச் பண்ணுகிறவர்களையும் எல்லாரையும் பார்த்து சாட்டை எடுத்துக்கொண்டு சொல்கின்றார், என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, நீங்கள் இந்த வீட்டை கல்லர் குகையாக்குகிறது என்ன? ஆண்டவர் எருசலேமுடைய ஆலயத்துக்கு வந்து சொல்கின்றார், என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, யார் வேண்டுமானாலும் வரலாம். நாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறோங்க, நாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு சொந்தக்காரங்க, நாங்கள் மட்டும்தான் ஆன்மீகவாதிங்க, எங்களை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று மத போதையிலே, மத பெருமையிலே வாழ்ந்த சமஸ்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதிசேயர்கள், ஆன்மீகவாதியுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல. ஆண்டவர் இறங்கி வந்தார். எவ்வளவு நாள்பா நீ ஏழைகளை ஒதுக்குவீங்க? எவ்வளோதான்பா நீங்கள் ஓரவஞ்சனை பார்ப்பீங்க, பாரபட்சம் பார்ப்பீங்க? சமூகத்திலே நீங்கள் மட்டும் பேரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே, மற்றவர்களையும் நீங்கள் வாழ விட மாட்டீங்களே. மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பார்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்கிறேன், ஏசாமி. ஆமாம், பெரிய ஆட்களை பார்த்து சொல்கிறாரு, இவங்க எல்லாம் நல்லதை சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க.
இன்றைக்கி நிறைய பேர் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, அப்படித்தான், நல்லது சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நல்லதை செய்வாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நாடு நகரங்கள் பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வீதிக்கு வருவது மக்கள் எதிர்பார்த்த மேசியா. அன்றைக்கு பார்க்கணும், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, இந்த சமூகமானது யூத குடிமக்களாக அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள், எங்களுக்கென்று ஒரு அரசாங்கம் வேண்டும், எங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கென்று ஒரு ஆளுமை வேண்டும், எங்களை ஆளக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு வேண்டும் என்று சாமுவேலிடத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். சாமுவேல் இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் அழுது, ஆண்டவரே, நீர் இவர்களின் ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக ஆளுகை செய்கின்றீர். ஆனால் இவர்கள் அவர்களுக்கு ஒரு தலைவன் ராஜா வேண்டும் என்று சொல்லி இடத்திலே பிராது செய்கிறார்கள். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிலே சொல்லுகின்றார்கள், மகனே, அவர்கள் என்னை தள்ளுவதற்கு முன்னதாகவே தங்கள் உள்ளங்களிலே உன்னை தள்ளுவதற்கு முன்னாக என்னையே அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆனபடினாலே நான் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன். நியாயாதிபதிகள் ஆண்டார்கள். நியாயாதிபதிக்கு அடுத்து ராஜாக்களை முதல் ராஜாவாக சவுலை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களின் சமஸ்த ராஜாவாக மாறினான். சவுல், தாவீது, தாவீதுக்கு அடுத்து சாலமோன். 3 ராஜாக்கள் 12 கோத்திரங்களின் அரசவையை நடத்தினார்கள். அவர்கள் ஆளுமை படைத்தவர்களாக வந்தார். சாலமோன் வந்தார், 300 மனைவிமார்கள் கல்யாணம் பண்ணார், 700 வைப்பாட்டிகளை வச்சிட்டார், மொத்தம் 1000 பேர். அதனால தான் எழுதுகிறாரு, 1000ல் ஒருத்தியை கூட நல்லவளாக நான் பார்க்கல. 1000 மனைவி மேலே வச்சிருந்த சாலமோன் சொல்கிறாரு, 1000 பெண்ணில் ஒரு பெண்ணை கூட நான் நல்லவளாக பார்க்கலப்பா. அதனால தான் 1000ல் ஒருத்தன் வந்துச்சு படம் கூட. இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை இப்படி அவர் செய்தது நிமித்தம் இந்த அரசவை என்ன ஆனது? ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு நாட்டில் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இஸ்ரவேல் மக்களை அவங்கவுங்க தெய்வத்தையும் கூட கூப்பிட்டு வந்தாங்க. கலப்படமானது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பல தெய்வ வழிபாடுகளே தங்கள் வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டார்கள். ஏக இறை வழிபாடு நின்றுவிட்டது. தங்கள் வாழ்க்கையிலே தங்களை கரபிடித்துக் கொண்டார்கள். யெகோவா தெய்வத்தை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், பிற தெய்வ வழிபாடு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சட்டம் போட்டிருந்தார். மோசேயின் மூலமாக சட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை மீறினார்கள். அப்படி மீறி நடந்த போதுதான் இந்த மக்களை ஆண்டவர் அவர் சொல்லிட்டாரு, என் நீதி நியாயங்களை நீங்கள் கடைபிடித்து வாழவில்லை சொன்னால் உங்களை பிற ராஜாக்கள் ஆளுவார்கள். பார்வோனிடத்திலிருந்து விடுதலை பெற்றுண்ட ஆண்டவர்களுக்கு விடுதலை பயணத்தில் விடுதலை கொடுத்தார். தங்களுக்கென்று ஒரு ராட்சியத்தை ஏற்படுத்தினார். ராஜாக்களை கொடுத்தார், நியாயாதிபதிகள் கொடுத்தார், தீர்க்கதரிசிகள் கொடுத்தார். இவள் எல்லாரும் ஆண்டோடத்தில் ஆலோசனை பெற்றவர்கள் வழிநடத்தினார்கள். ஆனால் இப்பொழுது மோசம் போனார்கள், சீர்கெட்டு போனார்கள், விசுவாசத்தை விட்டுவிட்டு போனார்கள், விசுவாசிகளுக்கு துரோகிகளாய் மாறிவிட்டார்கள், சோரம் போனார்கள். இந்த நிலையில்தான் 400 ஆண்டுகள் சைலண்ட் இயர்ஸ் கடவுள் அவர்களோடு பேசுவதை மறுத்துவிட்டார். அவர்கள் பல்வேறு அரசாங்கங்களால் அடிமைகளாக்கப்பட்டார்கள். பாபிலோனியர்கள், கல்தேயர்கள், அசிரியர்கள், சிரியர்கள், அது மட்டுமல்ல கடைசியாக இப்போ ரோமர்கள் மூலமாக அடிமைகளாக வாழ்கிறார்கள். இப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு நாள் அடிமையாக வாழுவோம்ப்பா, எவ்வளவு நாள் ஆண்டவரே இப்படியாகவே எங்கள் பொருளாதாரத்தை இழந்து நாங்கள் தவிப்போம், எங்கள் ஆன்மீகத்தை இழந்து நாங்கள் தவிப்போம், எவ்வளவு நாள் ஆண்டவரே எங்கள் சாபத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம், எங்களுக்கொன்று அரசாங்கம் உண்டாகாதா, எங்களுக்கென்று ஒரு ஆளுநர், எங்களுக்கென்று ஒரு ராசா வரமாட்டாரா? இப்பொழுதுதான் பார்க்குறாங்க, ஆண்டவர் கண்ணை தொட்டார், கண் அவனுக்கு பார்வை வந்துச்சு.
காலை தொட்டார், அவங்க சுகமாயிட்டான். செத்து போனாங்க, பாடையை தொட்டார், உயிர் தெழுந்தான். இப்போ எல்லா ஜனமும் பார்க்குறாங்க, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் வந்து விட்டார். இவர்தான் எங்களுக்கு கொண்டு ஒரு ராஜாவாக வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்து, எந்த ஆட்சியை? ரோமர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து நல்ல ஆட்சியை கொடுக்க வந்திருக்கிறார் என்று மாம்சத்தின் பிரகாரமாக அவர்கள் நினைத்து, இவர்தான் மேசியா வரப்போகிறார், சாலமேன் ராஜா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள், சத்தம் போட்டாங்க, தொழுது கொண்டாங்க இல்லையா, கூச்சலிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன? கழுதையின் மேல் நீதியின் அரசனாய், தாழ்மையின் அரசனாய், அமைதியின் அரசனாய், நான் பகிரங்கமாக ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக இந்த உலகத்திலே வரவில்லை, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்விலும் நான் வாழும்படியாக வந்திருக்கிற அமைதியின் அரசனாக வந்திருக்கின்றேன், ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அரசனாக, இறைவனாக வருகிறேன் என்று சொல்லி அவர் ராஜாவாக குதிரை மேல் வரக்கூடிய காட்சியை மறந்துவிட்டு கழுதையின் மேல் ஏறி வந்து இந்த கழுதைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று கலந்திருக்கிறார். கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் பெரிய பெரிய பணக்காரர்களையோ ஐஸ்வர்யவான்களையோ, அன்றைக்கு இருந்த அதே இயேசு ஆண்டவர் இன்றைக்கும் பாருங்க. நம்ம சர்ச்சில் யாரெல்லாம் பெரிய கோட்டீஸ்வரங்க இருக்கிறீங்க? ஆமாம், பேர் தான் கோட்டீஸ்வரன் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை சீர்படுத்தும்படியாக, மக்களை நல்வழிப்படுத்தும்படியாக, மக்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலும் விடுவிக்கும்படியாக, அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இறைவனாக, கடவுளாக வந்தார். இதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் இருக்கிற யூத தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆலோசனைப்படுகிறார்கள். ஏற்கனவே திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க? இந்த லாசரை உயிர் தெழுந்தனால பெரிய மிராக்கல் நடந்துச்சு, முதல்ல அவனை கொண்டுடலாம். யாரை? லாசரை கொண்டுடலாம். அவன் மறுபடியும் காலி பண்ணிட்டோம்னா அப்புறமா இவரை கொண்டுடலாம். ஆண்டவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றி பவனியாக வருகின்றார். அந்த எருசலேமுக்கு போனால் தன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, தன்னை பிடிச்சி கொலை பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. தனக்கு அங்கே ஆபத்து இருக்கிறது என்று அறிந்தும் தெரிந்தும் மக்களின் ரட்சிப்புக்காக, மக்களின் விடுதலைக்காக ஆண்டவர் பவனியாக வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நமக்கு ஏற்பட்ட வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் இல்லையா? இவங்க கிறிஸ்தவனாக மாறிட்டான்னு சொன்னால் உடனே நம்ம இழிவாக பேசுவான். அவன் அந்த ஜாதியில், எந்த ஜாதியில்? அந்த ஜாதியில் விழுந்துட்டாங்களாம். இவனுக்கே உருப்படியான ஜாதி கிடையாது. ஒவ்வொரு ஜாதியும் இன்னொரு ஜாதியின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த அடிமை வாழ்வை மாற்ற இயேசு வந்தார். ஹல்லேலூயா. தாழ்மையின் சின்னமாக கழுதையின் மேலே ஆண்டவர் சொல்கிறாருங்க. எல்லாம் வேதவாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் உன்னை நம்புகிற மக்கள் எல்லாம் கூட்டம் கூடி உன்னை ஓசன்னா ஓசனான்னு கத்துறாங்களே, உங்கள் காது கேட்கலையா? ஒரு காதில் செவிடா. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை நீங்கள் அதட்டுங்கள் ஆண்டவரே, அவர்கள் பேசாமல் செய்யுங்கள். 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 2ஆம் வசனம், பாலகர் வாயினால் துதி உண்டாகும்படி செய்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார், இவர்கள் பேசாவிட்டால் இந்த கல்கள் பேசும் என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இயேசுக்காக பேசலைன்னா ஆண்டவர் யாரை வச்சினாலும் அவரை பற்றி பேசுவார். மொர்தெகாய் எஸ்தர் ராணியை பார்த்து சொன்னான், ராணி, இந்த ராஜ மேன்மை, இந்த ராணி வஸ்திரம், நீங்கள் குயினானது, இந்த கோபுரத்தை வந்தது, மேன்மை எல்லாம் நல்லது. ஆனால் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தா பேட்டா உன்னை சும்மா விட மாட்டார். இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொருத்தந்து வரும்.
இந்த மக்களுக்காக உன் வாழ்க்கை நீ தத்தம் செய்வாயா என்று சொல்லி சித்தப்பா மொர்தெகாய் பேசுகின்றார். எஸ்தர் ராணி தன்னுடைய மரணத்தையும் வாழ்வையும் துச்சமாக எண்ணி தேசத்தின் மக்களுக்காக திறப்பிலே, ராஜாவின் திறப்பிலே நின்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட கடவுள் பக்தர்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய விசுவாச மக்களே, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் சென்றார்கள். நீங்களும் நானும் என் நாட்களிலே ஆண்டவருக்காக அவரை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் மாற வேண்டும். சகேயின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். 18ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? யாருடைய வாழ்க்கையில் இயேசு வருகிறாரோ, பவனி வருகிறாரோ, அன்றைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பை ஆண்டவர் தொடுகிறார். பாவியான ஸ்திரியை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கை 4 பேர் தூக்கிட்டு வரான், இறக்குறான், கீழே பாடையில் இறக்குறான். ஆண்டவர் பார்க்குறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சொன்ன மாத்திரத்தில் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஆண்டவர் யார் மீதெல்லாம் கை வைக்கின்றாரோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய விசுவாச மக்களே, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வந்து போடுமா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான பிறல் கூட்டமாகி ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறியவர், ஏழை, ஒடுக்கப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், எளியவர்கள், பின்தவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சமூகம் தான் இயேசுவுக்கு, இறைவனுக்கு தொழுகை செய்ய சொந்தமானவர்கள் என்று நீங்கள் கருதக்கூடாது. சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் மனிதநேயத்தையும் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைதியின் அரசனாக இயேசு வீதியிலே உலா வந்தார். சொல்லுங்க, சமதர்மம், சமத்துவம், மனிதநேயம் காப்பாற்றப்பட வேண்டும். இருப்பீங்களா? நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நீ அங்கே உக்காரு, எங்க நீ கொஞ்சம் தள்ளி உக்காரு. சாதிய வெறி, இன ஒழி, மொழி வெறி, இவளுக்கெல்லாம் ஒரு புள்ளி ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் இயேசு தாழ்மையின் வடிவில் கழுத மேலே வந்தாரியா. கிறிஸ்தவனா மாறிட்டு ஜாதி பாப்பியா, நீ தோலை உரிச்சிடணும். கிறிஸ்தவரா வந்துட்டு எங்க மொழி தான் பெருசு சொல்லுவியா? கிறிஸ்தவனா வந்து நான் ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன், நீ ரொம்ப கருப்பா இருக்க, கொஞ்சம் தூரமா தள்ளி உட்காரு. கிறிஸ்தவனா வந்துட்டு நான் ரொம்ப மெத்த படிச்சிருக்கிறேன், நீ படிக்காதவங்க, நீ நான் ஒண்ணா? ஐயா, எல்லாரும் ஒன்று தான். சொல்லுங்க, எல்லாரும் ஒன்று தான். அல்லேலூயா. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆன்மீக வாழ்க்கையை தந்தார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஆன்மீகவாதம் ஒவ்வொரு திமிர்வாதம். அநேக சமயங்களிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்த பிறகு நம்முடைய சாதி அழியவில்லை என்று சொன்னால், அந்தஸ்து அழியவில்லை என்று சொன்னால், நாம் பிறரை காயப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இன்னும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாழ்மையின் அரசனாக, இஸ்ரவேலின் ராஜாவாகி தெய்வம் தாழ்மையை கற்றுக் கொடுக்க முடியாத இந்த உலகத்து வந்தார். கண்களை முடி சொல்லாமா? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஏற்றிருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
ஆண்டவர் இன்றைக்கு நம்ம நேசித்திருக்கின்றார். 3 காரியத்தை சொல்லி நான் சின்ன வார்த்தை சொல்ல முடிக்கிறேன். மக்கள் இயேசு வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மக்கள் இயேசு வருகைக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு தங்களால் இயன்றதை செலுத்தி கிளைகளை வெட்டி விரித்தார்கள். தங்கள் துணிகளை அணிகளை விரித்து கம்பளங்களை விரித்து ஆண்டவருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர் வருகிற அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லப்படி நான் இயேசு என் வாழ்க்கையை வருவதற்காக நான் காத்திருக்கிறேன், என் குடும்பத்தில் வருவதற்காக காத்திருக்கின்றேன். அவர் உள்ளே வந்தார். ஆலயத்தில் இருக்கிற அநேகர், வேதம் சொல்கிறது, புறா வியாபாரம் பண்ணுகிறவர்கள், மணி வியாபாரம் பண்ணுகிறவர்கள், பண வியாபாரம் பண்ணுகிறவர்கள், துட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, ஆலயத்திலே கெடுத்து கொண்டு வாழ்கிற எல்லாரையும் பார்த்து பரிதவித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலயமாகி உங்கள் சரீரம் இயேசுக்கான சரீரமாக இருக்கிறதா? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சரீரமாகி ஆலயத்திலே வர வேண்டும் விரும்புகின்றார். கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்வோம் சுவாமி. உமக்காய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு நீர் வருவதற்கு சுவாமி எப்போதும் நீர் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆயத்தமாக இருப்போம் ஆண்டவர். அதுதான் குருத்தோலை நாயர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் காத்திருப்போம், ஆண்டவருக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார். அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் ஸ்துதிகளையும் வணக்கங்களையும் அவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், சேனைகளின் கர்த்தர் ஸ்தோத்திரப்பட்டவர். அவர் நீதியின் அரசனாக, தாழ்மையின் அரசனாக நம்முடைய வாழ்க்கையில் வரப்படுகின்றார். ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரமிடலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவர் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கே வியாதிகள் சுகமானது. wherever Jesus' presence is there, there was great healing. வியாதிகள் சுகமானது. wherever Jesus was traveling, எங்கெல்லாம் ஆண்டவர் நடந்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் சாபங்களை உடைத்தார். மரணம் என்ற சாபத்தை வாழ்வாக மாற்றினார். எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய வாழ்வு நிலை பெறும் என்றால்? அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எவரெல்லாம் ஜீவனை உடையவர்களாக இருக்க வேண்டும் விரும்புகிறோமோ நாம் கிறிஸ்துவுடையவர்களாக மாற வேண்டும். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கின்றீர், எங்கள் சமூகத்தில் வந்திருக்கின்றீர். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாவோம் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாவோம் சாமி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம். உமக்கு நாங்கள் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் மந்திரங்களையும் செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கே சதா காலமும் துதி கன மகிமை உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் ஆறுதலும் நம் அனைவரோடும், விசேஷமாக வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய யாவரோடு கூட ஆண்டுடைய பராமரிப்பும் ஆண்டுடைய பாதுகாப்பும் ஆண்டுடைய வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி நீங்கள் சமாதானத்தோடு சென்று வாருங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.